வாங்க சூப்பரான ஒரு சூப் தயார் பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சு ஒரு கரண்டி டிஷ்னரி வாட்டர் சேர்த்து அது கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 5-6 ஐஸ் கட்டி எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் கரையட்டும். அந்த ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்சி வந்தது. அது கூட ஒரு 3 பொருள் சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் உப்பு தண்ணி, 1 ஸ்பூன் கிணத்து தண்ணி, 1 ஸ்பூன் ஆற்று தண்ணி சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு அது ஒரு கொதி வரட்டும். அது ஒரு கொதி வந்ததும் சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அது கொதி வர்றதுக்குள்ளே வாங்க அந்த ஐஸ் க்யூப்பை வந்து நம்ம நல்லா திருவி எடுத்துக்கலாம். அந்த திருவி எடுத்து அதோட தூளை தான் நம்ம வந்து அந்த இதில் சேர்த்த போகிறோம். அப்போ தான் வந்து அந்த சூப் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை திருவியாச்சு அதை வந்து எடுத்து மறுபடியும் அந்த சூப்லேயே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோம்னா சூப் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப் வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொதி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி சூப்பரான சூப் தயாராகிடுச்சு. ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிருங்க.